கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:7 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அமில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், அம்மை ஆராதிக்கின்றோம், அர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியரும் நாங்களே. ஓ பரபரா ஓ பிரபரா ஓ பராரி பஷபரா ஓ பரா ஓ பிரபரா ஓ பரா ரிக ஷபரா ரிக 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 ரிகரா ஓ பரபரி பரபரா. பாரிசுத்தர் பாரிசுத்தரே பரலோக ராஜாவே, பாரிசுத்தர் பாரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே ஐயா இன்மேலும் வருபவரே. உபரா உக உகரா ரபா சிகரபரா, சகலமாம் படைத்தவரே சார்வா வல்லவரே, சகலமாம் படைத்தவரே சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே. ஒப்பா ஒப்பாரா ஓ பரப்பரா ரே பரா ரே பஷபரா. तो तेरा माम घनमाम वालमया बलनाम, तो तेरा माम घनमाम वालमया बलनाम, மாட்சிமயா துதியாம் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமயம் துதியாம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். நம்ம இன்னைக்கு ஏசாயா 9வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவனை திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தி பெருக்கத்திற்கு அதன் சமாதானம் பெருக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை பெருக்கம், இங்கிலீஷ்ல இன்க்ரீஸ். எபிரேய வார்த்தை அக்ஸானோ, AUXANO, அக்ஸானோ, AUX அக்ஸானோ, மேல ஒரு கோடு போட்டு அக்ஸானோ பெருக்கம். நம்முடைய ஆண்டவருடைய ஒரு குணாதிசு பெருக்கத்தின் ஆண்டவர். பலுகி பெருகுவாயாக. முதலாக அவர் கொடுத்த ஆசீர்வாதம், நீ பலுகி பெருகி இன்க்ரீஸ் ஆகு, நீ குறுக கூடாது, அதோடைய திட்டம். அதுல ஆக்சனோ இன்னொரு வார்த்தை இருக்குது, அதை நான் எழுத விட்டுட்டேன், எழுதி அதை காட்டிடுறேன். இது கிரேக்க வார்த்தை, இதுல பி கீழே போட்டிருக்கேன். பெரி
இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, அது பெரிசியோ. அந்த பி எழுதியிருக்க பாருங்க, பெரி, PERI, பெரி, எஸ் சேர்த்துங்க, பெரிசியோ, பெரிசியோ. இந்த பெரிசியோக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? growth, to be over and above. நான் சொன்னேன் இது கிரேக்க வார்த்தை, அதனால இது புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம பார்க்க முடியும். பெரிசியோ. அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க, 16வது அதிகாரம் 5வது வசனத்துல, அதனாலே சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இது எப்படி அவர் விளக்குறாரு அப்படின்னு கேட்டேன்னா, எக்ஸனோங்கிறது என்னன்னா ஒரு தனி மனிதனை கொடுக்கிற பெருக்கம். ஆபிரகாம ஆசீர்வதித்து பெருக்கிறார், அது ஆபிரகாமுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், அது எக்ஸனோ. ஆனா ஜென்ரலா பெருகுது, சபை பெருகுது. அந்த சபைங்கிறது ஒரு மனிதன் கிடையாது, அதனால அதுக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்கன்னா பெரிசெனியோ. சபைக்கு நாளுக்கு நாள் அது பெருகுது. சரி, முதல் குறிப்பு உங்களுக்கு நான் ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன், அப்புறம் நம்ம அதை பார்க்க போகிறோம். எஸ்ஐயா 9வது அதிகாரம் அவனுடைய ராஜ்யத்திற்கு கவர்மெண்ட். நான் இது ஏற்கனவே சொன்னதுனால கொஞ்சம் ஷார்ட்டா முடிக்க போறேன். கவர்மெண்ட் Kubrosis, KUBERNE, Kubernosis, SIS, Kubernosis. நான் சொல்லி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடும். இந்த குபர்னோசிஸ்ங்கிறதுக்கு, குபர்னோங்கிறதுக்கு டு கைட். கைடுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு கைட் பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கார். அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் தேசத்துக்கு ஒரு செழிப்பு, இன்க்ரீஸ் கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு, அமெரிக்காவில் ஒரு பவர்ஃபுல் ஒரு மனிதர் இருக்கார். அவர் போடுற சட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வயிற்றுல புளிய கரைக்கும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அவர் ஒரு சட்டத்தை போட்டார், நீ எந்த தேசத்துல இருந்தும் எங்க தேசத்திற்கு உங்க பொருட்களை அனுப்புறாங்கன்னா அதுக்கு நான் 50% டாக்ஸ் போட்டுருவேன். 50% டாக்ஸ் போட்டுருவேன். இந்தியா குவைட்டா இருந்துச்சு, எந்த ஒரு வாய்ப்பை திறக்கவில்லை. அந்த 50% அவரு இறக்கி 15% கேட்காமலே. காரணம் என்னன்னா, மோடி அமெரிக்கா கவர்மெண்டோட பேசவே, வாயவே திறக்காம குவைட்டா இருந்தார். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே நம்ம தேசத்துல தான் போகணும், மருந்துனாலும் சரி எல்லாமே இங்க இருந்து அங்க போகணும். அப்ப அந்த கவர்மெண்ட் கைட் எப்படி அதை கொண்டு போகணும்ட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு தெளிவா தெரியும். அதனால அவர் பண்றது, டொனால்ட் ட்ரம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னாங்க, அவர் ஒரு பிசினஸ் மேன், 100% பிசினஸ் மேன். அவருக்கு நோகாம எங்களுக்கு வருமானம். சரி, அப்ப இந்த கவர்மெண்ட்ல டு கைட், இந்த கைட்ல இருந்து வந்ததுதான் கவர்னர். சரி, இதுக்கு உங்களுக்கு இந்த வசனத்தை திரும்ப உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 28 12:28 சபைய நடத்துறதுக்கு இப்ப கவர்மெண்ட் உங்களுக்கு காமிச்சிட்டு ஒரு சபை இருக்கு. அந்த சபை எப்படி அது ப்ரொசீட் ஆகி போகணுங்கிறதுக்கு யாரெல்லாம் வைத்திருக்கிறார்னா, முதலாவது அப்போஸ்தலர், 2வது தீர்க்கதரிசி, 3வது போதகர், பின்பு
அற்புதங்களையும் குணமாக்கும் வரங்களையும் ஊழியக்காரர். இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த சபையை அழகா நடத்தி கொண்டு போவாங்க. ஸோ ரெண்டாவது உங்களுக்கு கவர்மெண்ட் கட்டிட்டு. மூணாவது சமாதானம். அதன் சமாதானத்திற்கு முடிவில்லை. சமாதானத்திற்கு பல முறை நம்ம பார்த்தாச்சு. பீஸ், ஷலோம், SALOM. ஓ மேல ஒரு ஆரோ போட்டிருக்கேன், ஏ மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். சலோம், சலோம். சலோம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூதன் இன்னொரு யூதரை பார்க்கும்போது ஷலோம், உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு ஒரு வாழ்த்துதல் கொடுப்பாங்க. இந்த ஷலோம் சமாதானத்திற்கு லிட்டரலா இங்கிலீஷ் என்ன அர்த்தம் அப்படிங்க? கம்ப்ளீட்னஸ். கம்ப்ளீட்னஸ் அவ்வளவு என்னதுங்க? உங்க வாழ்க்கையில் எல்லாமே பூரணமா இருக்கும். எங்கேயுமே யாருமே உனக்கு இப்படி ஒரு குறை இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது இருக்குமா? யாசி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். இந்த ஷாலோம் கம்ப்ளீட்னஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல்ஃபேர். வெல்ஃபேர்னானது சுகம், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். வெல்ஃபேர். அடுத்து ஹெல்த் இருக்குல்ல. இந்த ஷாலோம் 237 முறை பைபிள் வருது. ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டாங்க. 26:29, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிட்டது போல நீர் எங்களுக்கு தீர்வு செய்ய உடன்படிக்கை. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஒரு ராஜா பிளஸ் அவருடைய போர் தளபதி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்றாங்க. பாருங்க, 26 அபிமெலேக்கும் அவன் சிநேகிதர் எல்லாரும் சேனாதிபதியாக பில்கோல் அவெல்லாம் ஆபிரகாம்கிட்ட போய் ஒரு வணக்கம் வச்சு எங்களை சமாதானத்தோடு ஷாலோமாக என்று அனுப்பணும் அப்படிங்கிறார். இந்த லாங்குவேஜில் இது எப்படி நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில காரியங்கள் நமக்கு புரிந்து கொள்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அது எப்படி இந்த லாங்குவேஜில் அது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 41வது அதிகாரம் 9வது வசனத்துல சங்கீதம் 41:9. இது எப்படி இதை கனெக்ட் பண்றான்னு உங்களுக்கு காட்டுறேன். 9, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனாகிய மனுஷனாகிய என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். இது சமாதானம் முடியுதுங்கிறார். அதாவது இவ்வளவு நாள் அவன் நண்பனே. யூதாஸ்காரி எடுத்துக்கோங்க, அகிதோப்பேல் எடுத்துக்கோங்க. இங்க தாவீது சொல்றது அகிதோப்பேல சொல்றாரு. அந்த அகிதோப்பேல பார்க்கும் போதெல்லாம் இவன் வந்தாச்சுன்னா என் வாழ்க்கையில அப்படி ஒரு சமாதானம். ஏன்னா அவன் தான் எனக்கு ஆலோசனை சொல்லணும். எந்த ஆலோசனை அகிதோப்பேல் தான் சொல்லணும். இப்ப அவன் தப்பாக போனான்ல, சமாதானம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சரி, 3 காரியத்தை காமிச்சிட்டேன். கடைசியாக த்ரோன், THRONE. இது கிரேக்க வார்த்தை கிஷி, KISSE. கிஷி ஒரு கோட். கிஷி அப்படின்னா இதுக்கு த்ரோன்ங்கிறதுக்கு லிட்டரலா என்ன அர்த்தம்னா சீட். இப்ப நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், உங்களுக்கு தெரியல, ஒரு சேர்ல உட்காந்துருக்கேன். இதுக்கு பேரு சீட். ஆனா அந்த த்ரோன்ங்கிறது என்ன அர்த்தம்னா சீட் ஆஃப் ஆனர். எங்க வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் இருக்கும், அதுல ஒரு எண்டில் ஒரு சேர் இருக்கும். அந்த சேர் நாங்கள் யாருக்கு கொடுப்போம்னா, எங்க வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த சேர், அண்ணே நீங்க எங்க உட்காருங்க, அவங்க அப்படி பார்ப்பாங்க, இன்னும் எல்லாரும் சேர்ந்து இதுல உட்கார வைக்கிறாங்க. அப்ப அது ஒரு சீட் ஆஃப் ஹானர். எங்களுடைய ஒரு வழக்கம் அது. ஆதியாகமம் 41வது அதிகாரம் ஒரு பார்வோன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, யோசேப்பை பார்த்து என்ன சொல்றாருன்னா 41:40, நீ என் அரண்மனையிலே அதிகாரி உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் நடக்கிட்டு சிங்காசனத்திலே மாத்திரம்
நான் ஒண்ணு பெரிய சிங்காசனத்துல கிசியில மாத்திரம் நான் பெரிய அந்த சீட்டை உனக்கு நான் தர முடியாது. இது ராஜா சொல்றாரு. இது வந்து ராயல் சேர். இந்த ராயல் சேர் 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19. 1 ராஜாக்கள் 2:19. பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவுடைய சாலமோனிடத்தில் பேசும்படி போனார். இப்பொழுது ராஜா எழுந்து மகன் சாலமோன் எழுந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி அம்மா வணங்குறார். தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து, அது சாலமோனுடைய சீட்டு. அம்மா வந்தாலும் அம்மாக்கு அந்த சீட்டு கிடையாது. அதனால்தான் இது வந்து ஒரு சிங்காசனத்துக்கு ஒரு ராயல் சேர். நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்படி நம்ம வார்த்தைக்குள்ள போக இருக்கிறோம். எசாயா 9வது அதிகாரம் 7. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தி அவருடைய கர்த்தத்துவத்திற்கு பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளுடைய கர்த்தருடைய வாய்ராக்கியம் இதை செய்யும். இந்த சேனைகளுடைய கர்த்தருங்கிற ஒரு கரைத்தை நான் உங்களுக்கு எப்படி காட்டியிருக்கேன்னா, நம்ம நாமத்தை தியானிச்சோம். ஒரு சேனை, ஒரு ஹோஸ்ட். அப்போ ஒரு யுத்தம் நடக்குதுங்க. அந்த யுத்தம் யாருக்கு நடக்குதுன்னா, தாவீதை ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டார். தாவீதின் சந்ததியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரணும். அப்படி வரும்போது தாவீதினுடைய குமாரனாகிய மேசியா, இந்த மேசியாவை ஆண்டவர் எப்படி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததி எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். இது 2 பேருக்கு மேல வருதுங்க. ஒன்னு சாலமோன், இன்னும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்பவுமே பைபிளை நீங்க வாசிக்கும் போது இது யாருக்காக சொல்லப்பட்டதுங்கிறது நீங்க ரொம்ப தெளிவா புரியும். அப்படி புரிஞ்சாதான் இது புரியறதற்கு நான் சண்டே கொடுக்குற மெசேஜ் நீங்க கேட்டீங்கன்னா தான் அது புரியும். அதனால இன்டர்லிங்க்டுங்க. எனக்கெல்லாம் என்ன ரொம்ப சந்தோஷம்னா, ஒரு பக்கம் லாங்குவேஜை பார்க்கணும், ஒரு பக்கம் வசனத்தை பார்க்கணும், இன்னொரு பக்கம் சங்கீதத்தை நான் உங்களுக்கு டீச் பண்றேன். இது யார் எல்லாரும் சேர்த்து கவனிக்கிறாங்களோ அவளுக்கு தான் அது புரியும். இது ஆண்டவர் கொடுக்கறது என்ன அர்த்தம்னா, 13வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 13வது வசனம். அவன் என் நாமத்தின் நிமித்தம் ஒரு ஆலயத்தை கட்டுவான். இது யார் சொல்லுங்க? சாலமோன். சந்தேகமே கிடையாது, சாலமோன் தான் கட்டுவான். அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைப்படுத்தும். இந்த 2வது வருது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா சாலமோனுடைய காலத்திலேயே அதுக்கப்புறம் அவனுடைய சந்ததி 2ஆ டிவைட் ஆச்சு. அப்புறம் அவன் ஒண்ணு இல்லாம டிசைட் பண்ணிட்டாங்க. சாலமோனே ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போயிட்டார். அப்ப ஒரு வசனத்தை 2ஆ பிரிச்சு, ஒரு வசனம் சாலமோனுக்கு, இன்னொரு வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் ஆழங்களை நீங்க வாசிக்கத்தான் இந்த அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும். இத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் திரும்ப சொல்றேன், நீங்க கவனமா வாசிச்சா தான் புரியும். சங்கீதம் 2வது அதிகாரம் 8வது வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்கையை உமக்கு பூமியின் எல்கை. இந்த பூமியின் எல்கைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது வருகையில அவர் ஒரு ராஜாதி ராஜாவாக வருவார். அந்த பூமியின் எல்கை எப்படி எங்க இருந்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு. சங்கீதம் 72வது அதிகாரம் 72வது அதிகாரம் 8வது வசனம். அந்த பூமியின் எல்கை இது சாலமுக்கு கிடையாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம், சமுத்திரம்னு பேரே கொடுக்கலனா எல்லாமே அவருக்கு தான்.
சமுத்திரம் தொடங்கி நதி தொடங்கி பூமியின் எல்கை வரைக்கும் அவர் அரசாளுவார். யார் அரசாழ்வார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இந்த வசனம் ரொம்ப ரொம்ப ஆழமான காரியம். இதை நான் 2 ஆங்கிலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த சாலமன், இந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்த ஒரு ஆங்கிள காட்ட போறேன். எடுத்துக்கலாமா? தானியேல் 2வது அதிகாரம் 44. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால இது ரொம்ப ஆழமான காரியத்தினால நான் உங்களுக்கு இந்த பிரிச்சு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தானியேல் 2வது அதிகாரம் 44. அந்த ராஜ்யத்தின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜ்யம். அது பிதாவினுடைய ராஜ்யம், குமாரனுடைய ராஜ்யம். 3வது நம்ம லேட்டஸ்டா நம்ம பார்த்தது என்னன்னா ஆசாரிய ராஜ்யம். அவர் சொல்றாரு, என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணுது, நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டு. அந்த ராஜ்யம் அழிவில்லாத ராஜ்யம். ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையினாலே பெருக்கப்படாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதுவுமே இல்லாம பரலோக தேவனே அதை உண்டு பண்ணுகிறார். தாய் தகப்பன் இல்லாமல் அந்த கல், தள்ளப்பட்ட கல், அந்த கல்லுக்கு மலையிலிருந்து பேர்ந்து உருண்டு இரும்பு, வெண்கலம், களிமண், வெள்ளி பொன் எல்லாத்தையும் நொறுக்கியதை நீர் கண்டேரே. அப்படியே அந்த ராஜ்யத்தை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கு நிலை நிற்கும். அது அழியாத ராஜ்யம். 7வது அதிகாரம் 14வது வசனத்துல அடுத்த ஆஸ்பெக்ட் பார்க்கலாம். 7:14 சகல ஜனங்கள். எப்படி ஒரு வசனத்திலிருந்து அடுத்த வசனம் போயிட்டே இருப்பாங்க. சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷகர் அவரையே சேவிக்கும்படி மேசியா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜ்யமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழிவில்லாததுமா இருக்கு. இது எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவன் ஒரு வாக்கு கொடுத்துட்டார். அந்த வாக்கை இது எப்ப இதை நம்ம டைரக்டா பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. லூக்கா 1வது அதிகாரம் 32வது வசனம். அவர் பெரியவராயிருப்பார். சாலோமோனின் பெரியவர் இங்கே இருக்கிறார்னு சொல்றாரு. யோனாவின் பெரியவர் இங்கே இருக்கிறார். அந்த பெரியவரை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவதூதன் அவர் பெரியவனை காமிச்சிட்டார். அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன், கடவுள் தன் குமாரனை பூமி காட்டுகிறார். அந்த குமாரனை நம்ம சேவிக்கணும். நீங்கள் வழியிலேயே அழிந்து போகாமல் இருக்க அவரை முத்தம் செய்யுங்க. அந்த குமாரனை தான் இங்க சொல்லுகிறார். என்னப்படுவார்? கர்த்தராகிய தேவன் அவருக்கு பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை ஏறுவார். தாவீதின் சிங்காசனம் அந்த கிசான்ல முடியிருப்பாங்க. தாவீதின் சிங்காசனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த சிங்காசனம் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது திரும்ப சொல்லுகிறார். அந்த சிங்காசனத்துல அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? அந்த சிங்காசனத்தை பார்த்ததை நம்ம முடிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 20. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து போல. என்ன அருமையா சொல்றேன். நான் எங்க இருக்கிறேன்? பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். யார் யாரெல்லாம் ஜெயம் கொள்கிறீர்களோ அவர்கள் என் கூட உட்கார்ந்துருக்கிறேன். ஜெயம் கொள்கிறனோ அவன் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்கார்ந்தபடி அருள் செய்வேன். இது எப்ப நடக்கும் சொல்லுங்க? நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பாதையில போயிட்டே இருக்கும். அப் அண்ட் டவுன் வரும், பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் கண்டுக்கிடாம அவரையே நோக்கி நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறாங்க. கிறிஸ்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓதில்லை, நம்ம அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கணும்.
ஒரு நாள் வரும், ஒன்னு அவருடைய வருகை வரும், நம்மளை கூட்டிட்டு போயிடும், இல்ல நம்முடைய மரணம் வரும், அப்பயும் நம்மளை கூட்டிட்டு போயிடும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரு பெரிய வசனத்தினுடைய ஒரு அவுட்லைனை மாத்திரம் சொல்ல நீ பாராட்ட நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.